அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன் செய்தி ஆசிரியர் அரீஃப் நலீம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மரியம் மர்சூம். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நடைபெற உள்ள தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான முதலாம் தவணை பரீட்சை. நிறைவடைந்த கோட்டமட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கான தெரிவுகள். தரம் 13 மாணவர்களுக்கான பெறுபேறு அட்டைகள் வழங்கி வைப்பு. 2026 கல்வியாண்டின் தமிழ் மொழி தின போட்டிகள். நடைபெற்று முடிந்த பாடசாலை மட்ட விஞ்ஞான ஒலிம்பியா பரீட்சை. சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா. தொடர்வன விரிவான செய்திகள். 2026 கல்வியாண்டின் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான முதலாம் தவணை மாதிரி பரீட்சைகள் எதிர்வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இடம்பெறும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. எனவே அனைத்து மாணவர்களும் பரீட்சைக்கு உரிய முறையில் தயாராகுமாறு பாடசாலை நிர்வாகம் கேட்டுக்கொள்கின்றது. கோட்டமட்ட விளையாட்டு போட்டிகளுக்கான பாடசாலை மட்ட தெரிவுகள் கடந்த நாட்களில் இடம்பெற்ற நிலையில் தெரிவான மாணவர்களுக்கான கோட்டமட்ட போட்டிகள் எதிர்வரும் 28, 29, 30 ஆகிய தினங்களில் இடம்பெறும் எனவும் அதற்காக உரிய தயார் நிலையில் இருக்குமாறு பொறுப்பாசிரியர் வேண்டிக் கொள்கிறார். தரம் 13 மாணவர்களுக்கான 4ஆம் தவணை பரீட்சைகள் கடந்த வாரங்களில் நடைபெற்று முடிந்த நிலையில் அம்மாணவர்களுக்கான பெறுபேற்று அட்டைகள் 22ஆம் திகதி பெற்றோர் முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்வின் போது அம்மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் மற்றும் வழிகாட்டல் நிகழ்வுகள் போன்றவற்றை மேற்கொள்ள ஆலோசனைகளும் திட்டமிடல்களும் வழங்கப்பட்டன. மேலும் எதிர்வருகின்ற பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெறுவதற்கான முயற்சிகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயம். 2026 கல்வியாண்டின் வலயமட்ட தமிழ் மொழி தின எழுத்தாக்க போட்டிகள் எதிர்வரும் மே மாதம் 2ஆம் திகதி நடைபெற உள்ளது. எனவே இதற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு தமிழ் மொழி தின பொறுப்பாசிரியர் வேண்டிக் கொள்கிறார். 2026 கல்வியாண்டின் தரம் 6 தொடக்கம் 11 வரையான மாணவர்களுக்கான பாடசாலை மட்ட விஞ்ஞான ஒலிம்பியா பரீட்சை கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் கோட்டமட்ட விஞ்ஞான ஒலிம்பியா பரீட்சைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். 2023 மற்றும் 2024 கல்வியாண்டுகளில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா எதிர்வரும் 30ஆம் திகதி வியாழக்கிழமை எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நடாத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதனை ஏற்பாடு செய்து தந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு பாடசாலை நிர்வாகம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. இத்துடன் இவ்வார பாடசாலை செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.